உலகில் அழகான 50 நாடுகளில் 7வது நாடான இந்திய நாடு சுற்றுலா பயணிகளை கவர்ந்து வருகிறது. கப்பல், விமானம், ரயில், பேருந்துகளில் பயணிகள் நாடு முழுவதும் சுற்றுலா மேற்கொண்டு வருகின்றனர். தனியார் சுற்றுலா நிறுவனத்தின் மூலமாக பல வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் புதுச்சேரி மற்றும் தமிழகம் முழுவதும் ஆட்டோ ரிக்ஷாவில் சுற்றுலா மேற்கொண்டுள்ளனர். இங்கிலாந்து, அயர்லாந்து, சுவிட்சர்லாந்து, ஆஸ்திரேலியா உள்ளிட்ட நாடுகளைச் சார்ந்த 21 பயணிகள் ரிக்ஷா சேலஞ்ச் என்ற டைட்டிலுடன் 9 ஆட்டோக்களில் கடந்த 28ஆம் தேதி பாண்டிச்சேரியிலிருந்து ஆட்டோ ரிக்ஷாவை ஓட்டிக்கொண்டு பயணத்தை தொடங்கினார்கள். பாண்டிச்சேரி, தஞ்சாவூர், மதுரை, தூத்துக்குடி உள்ளிட்ட பல பகுதிகளில் கடந்த 10 தினங்களாக சுற்றுலா மேற்கொண்டு வருகின்றனர். இந்த சுற்றுலாவின் ஒரு பகுதியாக தமிழக கலாச்சாரத்தை அறிந்து கொள்ளும் வகையில் தூத்துக்குடி மாவட்டம் சாயரபுரத்தில் உள்ள தோட்டத்தில் பொங்கலிட்டு மகிழ்ந்தனர். பொங்கல் இடும்போது தமிழர்களின் பாரம்பரிய உடையான வேட்டியையும் பெண்கள் சேலையையும் அணிந்தனர். அங்கு வைக்கப்பட்டிருந்த மண்பானையில் தண்ணீர் ஊற்றி பனை ஓலையால் அடுப்புகளுக்கு தீ மூட்டி புத்தரிசியில் பொங்கலிட்டு மகிழ்ந்தனர். கரும்பு, பனைங்கிழங்கு போன்றவை கட்டப்பட்டு இருந்தன. பொங்கல் பொங்கி வரும்போது பொங்கலோ பொங்கல் என்று குரல் எழுப்பி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். பொங்கலா 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 பொங்கலா. சிறப்பாக பொங்கல் வைத்த அணிக்கு பரிசு வழங்கப்பட்டது. இந்திய மக்கள் மிகவும் அன்பானவர்கள். இந்தியாவில் சுற்றுலா வந்துள்ளது மகிழ்ச்சி அளிப்பதாக கூறினர். தமிழக கலாச்சாரத்தை தெரிந்து கொள்ளும் வகையில் இங்கு இந்த பொங்கல் பண்டிகையை கொண்டாடியது தங்களுக்கு மகிழ்ச்சியையும் மன நிறைவையும் ஏற்படுத்தியதாக சுற்றுலா பயணிகள் தெரிவித்தனர். இந்த சுற்றுலா அமைப்பாளர் பிரின்ஸ்லி கூறும்போது, வெகுஜன மக்கள் போகாத இடங்களுக்கு போய் வர்றதுதான் இதனுடைய நோக்கமே. இது நம்ம டூரிஸ்ட் டெவலப்மெண்ட்னா இது போக ஹோட்டல்ஸ்ல ஸ்டே பண்றது, அவங்க ஃப்ளைட்ல வர்றது, இது எல்லாம் நம்மளுடைய டூரிசத்துக்கு பயங்கரமா ஹெல்ப் பண்ணுதுன்னு நான் நினைக்கிறோம். டிடி தமிழ் செய்திகளுக்காக தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் ஏ. லக்ஷ்மணன்.